ராகவன் சொல்றாரு, புஷ்பா, உன் மனச புரிஞ்சுக்காம உன்னைய ரொம்ப காயப்படுத்திட்டேன். ராகவனும் புஷ்பாவும் பேசிக்கிட்டு இருக்கத தூரமா நின்னுக்கிட்டு ராமச்சந்திரனும் வள்ளியும் கவனிக்கிறாங்க. ஜன்னல் வழியா வீராவும் மாறனும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ராகவன் சொல்றாரு, சாரி புஷ்பா. புஷ்பா சொல்றாங்க, விடுங்க, பரவாயில்ல. நான் என்ன, நீங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணா? நம்ம வாழ்க்கை ஆரம்பத்துல அப்படி இப்படின்னு தான் போகும். கண்டிப்பா நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நினைச்சேன். இந்த நல்ல நாள்ல அதுவும் நடந்துருக்கு. ஏன்னு தெரியுமா? கண்மணி அக்கா தான் தெய்வமா நின்னு இத நடத்துறாங்கன்னு நான் நம்புறேன். வள்ளி சொல்றாங்க, அண்ணா, ராகவன் இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துருவான் போல இருக்கே. ராமச்சந்திரன் சொல்றாரு, சேர்ந்து வாழட்டும் வள்ளி, அப்பதானே அவனுக்கும் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்கும். கிச்சன்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க புஷ்பா. ராகவன் புஷ்பாவை பாக்குறாரு. பார்த்துட்டு அங்கிருந்து போறாரு. போலீஸ் நேரத்தை பார்த்துட்டு போன் பண்றாங்க. வீராவுக்கு கால் வருது. வீரா அந்த காலை அட்டன் பண்றதுக்காண்டி வேகமா போறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே காலை அட்டன் பண்றாங்க வீரா. சொல்லுங்க அமீர்னு கேக்குறாங்க. போலீஸ் சொல்றாங்க, மேடம், இன்னும் ½ மினிஸ்டர் வந்துருவாரு. வீரா கேக்குறாங்க, என்ன அமீர் சொல்றீங்க? அவர் என்னமோ 2 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுன்னு சொன்னாரு, அதனால லேட் ஆகும்னு சொன்னாங்களே. மேடம், ஏதோ ஒரு பிரச்சனைனால கேன்சல் ஆயிடுச்சா மேடம், அதனால அட்வான்ஸாவே இந்த இடத்துக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காரு. மேடம், நீங்க எப்போ வர்றீங்க மேடம்? நாளை சந்திப்போம்.